245 உரிமையியல் நீதிபதிகளுக்கான நியமன ஆணையை ஜூலை 10ஆம் தேதிக்குள் பிறப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முறையான இடஒதுக்கீட்டை பின்பற்றி வெளியிட்ட பட்டியலின்படி நியமன ஆணைக்கான உத்தரவை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஜூலை 10க்குள் இதற்கான உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, சென்னை உயர்நீதிமன்றம் 245 உரிமையியல் நீதிபதிகள் பணியிடங்கள் நிரப்புவதற்கு தொடர்பாக என்ன கூறியிருக்கிறது? டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறதா? என்ன விவரம்? தமிழகத்தில் 245 உரிமையியல் நீதிபதிகளுக்கான நியமன உத்தரவு தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு பற்றி தமிழக காலியாக உள்ள பணியிடங்களுக்கான நிரப்புவதற்கான விதிமுறைகள் சரியான முறையில் பின்பற்றப்படவில்லை என கூறி தொடரப்பட்ட வழக்காகும் இந்த வழக்கு. அதனால் இந்த தேர்வு பட்டியலை ரத்து செய்துவிட்டு மீண்டும் திருத்தப்பட்ட பட்டியலை வெளியுமாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் மீண்டும் 14 பேர்கள் நீக்கப்பட்டு புதிதாக 14 பேர் சேர்க்கப்பட்ட திருத்தப்பட்ட பட்டியலும் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நியமன நடைமுறைகள் துவங்கியுள்ளதாகவும் ஆளுநர் ஒப்புதலுக்காக இந்த பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பில் ஆஜராகி வாதிட்டனர். எனவே இந்த வழக்கின் விசாரணையை ஜூலை 10ஆம் தேதிக்கு தள்ளியிருப்பதாகவும் அதற்குள் இந்த நியமன உத்தரவுகளை பிறப்பிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.